Ketan bought a shirt and sold it to Magesh at a profit of 5%. Magesh sold it to David at a loss of 24%. If David paid 3990, then cost to price of the shirt Ketan bought is. என்ன சொல்றாங்க? கேதன் ஒரு சட்டையை வாங்கி 5% லாபத்தில் மகேஷுக்கு விற்றார். மகேஷ் அதையே டேவிட்டுக்கு 24% இழப்பில் விற்றார். டேவிட் 3990 செலுத்தி இருந்தால் கேதன் வாங்கிய சட்டையின் கொள்முதல் விலை என்ன? இதான் வந்து கேட்கறாங்க. இப்ப இந்த மாதிரி இது வந்து என்ன வச்சுக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிளஸ் வந்து பர்சன்டேஜ் அதோட அட்டாச் தான் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி வந்து கொடுத்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். 100 எதுக்காக சொல்ல வரணும், நம்ம அசியூமான பிரைஸ் அதோட என்ன பண்ணலாம், ஆக்சுவல் பிரைஸ் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். என்ன பண்றான் கேத்தன் இருக்கா பாத்தீங்கன்னா, அவரு ஒரு சட்டை என்ன பண்ணா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. அது மகேஷ் எவ்வளவு விற்கிறாரு, 5% வந்து லாபத்தில் விற்கிறார். 5% லாபம் என்ன, 100 5% 5 லாபம் என்ன ஆகும், 105 ரூபாய்க்கு என்ன பண்ணிப்பாரு அவர் வந்து வித்துருப்பாரு. ரைட்டா? இப்ப இதை வாங்கின மகேஷ் 105 ரூபாய் சட்டை வாங்கின மகேஷ் என்ன பண்றாருன்னா டேவிட் வந்து விற்கிறாரு. ஆனா அவர் விற்கிறான்னு பாருங்க 24% வந்து என்னன்னா நட்டத்துல வந்து விற்கிறார். ரைட்டா? சோ இழப்பு வந்து அவருக்கு 24%. இந்த 105ல 24% பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வந்து ஓகே 10% என்பது 10.5 20% எல்லாம் பார்த்தா டைம் எடுக்கும். என்ன பண்ணணும், ஷார்ட்டா பண்ணணும்னா 105 பாத்தீங்கன்னா 105 என்ன பண்ணணும், நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒண்ணு வந்து நம்ம 100% அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இடத்துல 24% வந்து இழப்பு. அப்ப என்ன பண்ண, 1ல இருந்து 24% என்பது என்ன, அந்த 0.24 எடுப்பா, 0.24 கழிங்க. 1ல 0.24 கழிச்சா 0. என்ன இருக்கும், 76 இருக்கும். அந்த 0.76 என்ன ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக சொல்ல வரனா, நம்ம வந்து டைம் சேவ் பண்றதுக்காக வந்து சொல்றேன். 105ல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம கூட்டுறோம் கழிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணணும். கழிக்கிறோம்னா அதை வந்து கழிச்சு போடணும், கூட்டணும்னா அதோட ஆட் பண்ணி போடணும். அவ்வளவுதான். இப்ப 105 26 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன பண்ணா 7980 வரும். 2 தானே சொல்லி புள்ளி வைக்கலாம். அப்ப என்ன 79 79.8 அப்படின்னு வரும். அப்ப 79.8க்கு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு மகேஷ் வந்து டேவிட் வந்து கொடுத்திருப்பாரு. இப்ப டேவிட் வந்து எவ்வளவு பே பண்றாரு, சோ டேவிட் வந்து என்ன எவ்வளவு பே பண்றாரு, 3990. அப்ப என்ன மீனிங்னா இந்த 79.8 பாத்தீங்கன்னா இந்த 79.8 நம்ம அசியூமான பிரைஸ், அசியூம் பிரைஸ் ஒரிஜினல் பிரைஸ் சொல்றாங்க 3990 வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். சோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு அட்வான்டேஜ் தான், நம்ம அசியூம் பண்ண பிரைஸ் வந்து நம்ம கொடுத்த பிரைஸோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வேணும், அவங்க கேட்டது வந்து கேத்தன் வந்து அவர் என்ன விலைக்கு வாங்கிருப்பாரு, நம்ம வந்து கேத்தன் வாங்குறது 100 எடுத்தோமா, அப்ப அந்த 100 அப்ப அந்த 100 இது வந்து எதா இருக்கும், அது வந்து மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இது என்ன பாக்ஸ் மெத்தட், பாக்ஸ் மெத்தட் எல்லா இதுலயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இதுலயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். ரைட்டா? சோ அப்ப நான் எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், எக்ஸ் வேணும் 3990 இன்டு 100 இருக்கு, கீழே என்ன வரும் 29.8 இருக்கு. சோ இந்த புள்ளி போடுறதுக்காக மேலே கீழே 10 பண்றேன். 3 9 மறுபடியும் 9 இருக்கு, இடத்துல 4 0 ரைட்டா? 4 0 வரும், கீழே என்ன இருக்கு அப்படின்னா 29.8 இருக்கு. இப்ப 798 அதாவது 5ஆல அடிச்சுன்னு வச்சுக்கோங்க 3990 அப்படின்னு வரும். அது மூலம் என்ன 3990 போக மிச்சம் 3 0 இருக்கும். அப்ப என்ன வரும்னா 5000 வந்து வரும். 5000 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டார்டிங்ல அமௌண்டா இருந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் என்னன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒருத்தர் போகும்போது என்ன லாபத்துக்கு போகுது, ஃபைனலா போகும்போது நஷ்டமா பாத்தீங்கன்னா ஃபைனலா வரும்போது அந்த ரேட்டுக்கு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சீதா வரும்.